அநேகருக்கு தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தலைமையில ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் பேர் சொல்லி அழைத்து ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. தீர்க்க தரிசிகள் மூலியமா, இல்ல வேத வார்த்தையின் மூலியமா, இல்ல பாஸ்டர்ஸ் மூலியமா, எது மூலியமாவும் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா நம்மளோட சூழ்நிலை பாத்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசனத்துக்கு தலைகீழா வித்தியாசமா அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். சோ உங்களால அந்த தீர்க்க தரிசனத்தை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஏன் நமக்கு நடக்கல? கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் விசுவாசிக்கிறேன், ஏன் நடக்கல அப்படின்னு அநேக கேள்விக்குறியோட நீங்க இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கவனிங்க. ஆபுக்கும் 2வது அதிகாரம் 3வது வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அநேக தடவை இந்த வசனத்தை வாசிச்சிருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு தேற்றுற வசனமா இருந்திருக்கலாம். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், குறித்த காலத்திற்கு அப்படின்னா நம்ம தீர்க்க தரிசனம், நம்ம மேல இருக்கிற தீர்க்க தரிசனம், நமக்குன்னு கட்டளையிடப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் குறித்த காலத்து வரைக்கும் அது இருக்கு. அந்த காலத்துல வரைக்கும் அது இருக்கு. அப்படின்னா அது குறிக்கப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த டைம்ல தான் இது நடக்கும்னு நியமிக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன் நடக்கல அப்படின்னு இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் இருக்கு அந்த தரிசனம், அது மாறல. பல வருஷம் இருந்திருக்கலாம். மேபி நீங்க ஒரு 10 வயசு இருக்கும்போது உங்களுக்கு அந்த தரிசனமோ அந்த வாக்குத்தத்தமோ கிடைச்சிருக்கலாம். ஆனா நீங்க 30-35 வயசு ஆயிருப்பீங்க. இன்னுமே அது நிறைவேறாத மாதிரி தான் உங்களோட சூழ்நிலை காணப்பட்டிருக்கும். ஆனாலும் நீங்க கேள்விக்குறி எழுப்பாதீங்க. வசனம் தெளிவா இருக்கு. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் அது குறிக்கப்பட்டது, இன்னும் இருக்கு அந்த தரிசனம். அதனால முடிவில் அது கண்டிப்பா விளங்கிடும். எந்த முடிவில் அந்த டைம் வரும்போது அது கண்டிப்பா விளங்கிடும். கண்டிப்பா அது வெளியே நமக்கு வெளிப்பட்டுரும். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? அது பொய் சொல்லாதான். அது கண்டிப்பா பொய் சொல்லாது. அது தாமதிச்சாலும் அதற்கு காத்துறது. அது லேட் ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கு மேபி லேட் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அது குறிக்கப்பட்டிருக்கு. இந்த டைம்ல தான் இது நடக்கணும்னு குறிக்கப்பட்டிருக்கு. சோ வெயிட் பண்ணி கர்த்தர் நமக்கு தர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார்.